பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தமிழகத்திலே வாழ்கின்ற பரந்தகுல சான்றோர்களே, நண்பர்களே, எனதருமை இளைஞர் பெருமக்களே, தாய்மார்களே மற்றும் பரதகுல பிரிவுகளிலே இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை அன்புடன் சமர்ப்பிக்கின்றேன். சுமார் ஒரு வருட காலத்திற்கு பின்னாலே இந்த காணொளியை நான் உங்களுக்கு தருகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் சுமார் ஒரு வருட காலத்திற்கு முன்னாலே நான் எனது இருசக்கர வாகனத்திலே செல்லும் பொழுது அடிபட்டு பல கஷ்டங்களை அனுபவித்து தற்போது மருத்துவரின் ஆலோசனைக்கு பின்னாலே இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன். 47 காணொளிகளை இந்த பரதகுலத்திற்காக நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். அந்த காணொளியின் நோக்கமே என்ன அப்படின்னா, ஒன்றிணைவும் பரதவராய் இந்த பரதகுலத்தில் உள்ள அனைத்து பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து, இந்த பரதகுலத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் அனைத்து சங்க தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நாம் ஒருமித்த கருத்தோடு நின்றால்தான் நாம் அரசியலிலே ஒரு முன்னுரிமை பெற முடியும் என்றும், நமது வருங்கால தலைமுறையினருக்கு அது பயன்படும் என்றும், ஒரு குறிப்பிட்ட ஒரு இட ஒதுக்கீட்டை அரசிடமிருந்து நாம் பெற முடியும் என்றும், அதற்கு நம்முடைய ஒற்றுமை மிகவும் அவசியம் என்றும் நான் எனது 47 காணொளிகளிலும் சொல்லியிருந்தேன். நான் அந்த காணொளிகளை ஒரு சங்கத்தின் சார்பாகவோ ஒரு இயக்கத்தின் சார்பாகவோ தனிநபருடைய வற்பத்தின் சார்பாகவே நான் அந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கவில்லை. ஓய்வு பெற்ற நான் இந்த பரத குலத்திற்காக, குறிப்பாக கடற்கரையில் உழலுகின்ற நமது பரதகுல பெருமக்களுக்காக, ஒற்றுமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அந்த காணொளிகளை நான் உங்களுக்கு சமர்ப்பித்திருந்தேன். இந்த சூழ்நிலையிலேயே தற்போது பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே நமது சங்கத்தில் இருக்கின்ற சில தலைவர்கள், இயக்க தலைவர்கள், ஆண்டோர் பெருமக்கள் மற்றும் சில இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட முயற்சி செய்து ஒற்றுமையாக இருந்ததை பாராட்டுக்குரியது என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவ்வாறு ஒற்றுமையாக இருந்தும் நம் பரதகுலத்திற்காக எந்த ஒரு தொகுதியிலும், பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு தனிப்பட்ட உறுப்பினர்கள் வெற்றி பெறவில்லை என்றுதான் ஒரு வருத்தம். இதற்கு காரணம் என்ன? நமது ஒற்றுமையினுடைய பலம் இன்னும் இந்த அரசுக்கு புரியவில்லை. நாம் ஒற்றுமையை இன்னும் சரியாக மேம்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லலாம். எனது பல நண்பர்கள், கடற்கரையில் வாழ்கின்ற நண்பர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு பெறுவதிலே நான் முனைப்போடு இருந்தேன். நிறைய நண்பர்கள் பரதகுலம் ஒன்று சேர வேண்டும், நம்முடைய பரதகுலம் முன்னேற வேண்டும், ஒரு குறிப்பிட்ட இட ஒதுக்கீட்டை பெற வேண்டும், அரசியலிலே ஆளுமை பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார்கள். ஆனால் அந்த விருப்பத்தினுடைய முழுமை இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதுதான் உண்மை. தேர்தலின் போது நமது பரதகுல நண்பர்கள் ஒரு சில கட்சிகளை, இயக்கங்களை ஆரம்பித்தார்கள், ஒற்றுமையுடன் செயல்பட்டார்கள். ஆனால் அந்த ஒற்றுமையில் இன்னும் முழுமையாக இல்லை என்பதுதான் வருத்தம். அந்த வருத்தத்தை போக்குவதற்காகவே மீண்டும் நம்மிடையே ஒரு ஒற்றுமை நிலவ வேண்டும். வருகின்ற
1926 சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலிலே நமது பரதகுல பிரிவுகள் பல இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினருக்கு நிற்க வேண்டும் என்றும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு நாம் நிற்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சியினுடைய அந்த முழு ஆதரவை பெற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அதாவது இரு பெரும் கட்சிகளில் எந்த ஒரு கட்சியிலாவது நமது பரதகுல இயக்கத்திற்கு செவிசாய்த்து சட்டமன்ற இடத்திலே ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கின்ற நிலை ஏற்பட்டால் நாம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். இதற்கு முழுமையான காரணம் எதுவெனில் நம்முடைய ஒற்றுமையை இந்த அரசிற்கு காட்ட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். தற்போது சுமார் 3 மாத காலத்திற்கு முன்னாலே சில நண்பர்களிடம் சேர்ந்து அரசியல் கட்சி ஏற்படுத்தினார்கள். அதில் அனைவரும் கொஞ்சம் ஓரளவு ஒத்துழைப்பை தந்தார்கள். ஆனால் மறுபடியும் சில கால இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் ஒரு இயக்கம் ஏற்படுவதற்காக நம்முடைய பரதகுல நண்பர்கள் கூறி வருகின்றார்கள். அப்படி என்றால் ஒற்றுமையிலே சிறிது வேறுபாடு, சிறிது ஏதோ தவறு ஏற்படுகின்றது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஏன் ஒரே இயக்கமாக நாம் சேரக்கூடாது? ஏன் ஒரே இயக்கமாக நமது பரதகுல நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர முடியாது? அப்படி ஒன்று சேர்ந்தால்தான் இந்த அரசியல் கட்சிகளினுடைய தொடர்பை பெற முடியும், நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்க்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தவில்லை என்றால் நமது முயற்சி கண்டிப்பாக தோற்றுதான் போகும். இனி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே நமது ஒற்றுமையை மீண்டும் நிரூபிக்க அனைவரும் ஓரணியில் திரிகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னால் முடிந்த அளவு நான் உள்நாட்டு பருவராஜகுல சங்கத்திலே இருந்தாலும் எனது கவனமெல்லாம் கடற்கரையிலே வாழ்கின்ற பரதகுல மக்களிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பரதகுல மக்களிடையே, கடற்கரை மக்களிடையே ஒரு பிரிவினை ஏற்படக்கூடாது, ஒற்றுமை ஏற்படும் என்றுதான் நான் சுமார் ஒரு 6 புத்தகங்களை எழுதினேன். பர்வத வம்ச பாகம் 1 ஆரம்பித்து பர்வத வம்ச பாகம் 5 முடிப்பட்டு எனது 6வது புத்தகமான வியாசர் மீனவர் கூட இந்த வியாசர் பெருமானை பற்றி நான் புத்தகத்தை முடித்துள்ளேன். இந்த புத்தகத்தினுடைய நோக்கமே நம்முடைய மீனவ குலத்திலேயே மிகப்பெரிய மகான் இருந்தார். அந்த மீனவ குல மகான் உலகத்திற்கே ஒரு ஒழுக்கத்தை வடித்து காட்டியவர், நல் வழிகாட்டியவர். 18 புராணங்களையும் 4 வேதங்களையும் எழுதி உலகத்திலேயே மிகச்சிறந்த முதல் ஞானி என்ற பெயர் பெற்றவர். அந்த முதல் ஞானி என்ற பெயர் நம் பரதகுலத்திற்கு ஒரு பெருமை. அப்படிப்பட்ட இந்த புத்தகத்திற்கு பின்னாலே, அதாவது உலக வேத முதல்வன் மீனவ மகரிஷி வியாசர் பெருமான் என்ற இந்த புத்தகத்துக்கு பின்னாலே அடுத்தது 7வது புத்தகத்தை, அதாவது நமது சிங்கார வேளரை பற்றி குறிப்பு எடுத்து வருகின்றேன். சுமார் 2 மாதத்திற்குள் அந்த புத்தகம் முடியும் என்று நினைக்கின்றேன். சிங்கார வேளர் பற்றிய புத்தகம் என்னவென்றால், அது ஒரு வாழ்க்கையை கூறுவதாக ஒரு புத்தகம் அல்ல. சிங்கார வேளர் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய தத்துவ மேதை, உலகத்திலே இருக்கின்ற பொது உடைமைவாதிகளில் முதன்மையானவர், உலக பொது உடைமைவாதிகளில் ஒப்பிட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். அத்தகைய தலைவன் எப்படி உலகத்தினுடைய அறிஞர்களுக்கு ஒப்பீடு செய்யலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம் என்ற நோக்கத்திலேயே அந்த அவருடைய காலகட்டத்தில் இருக்கின்ற உலகத்திலுள்ள அத்தனை அறிஞர்களையும் ஒன்றுபடுத்தி அதை ஒப்பீடு செய்து ஒரு ஆய்வு செய்து அந்த புத்தகத்தைத்தான் சிங்கார வேளரை பற்றி
நான் எழுத முயற்சி செய்து வருகின்றேன். என்னால் முடிந்தளவு இந்த பரதகுலத்திற்காக 6 புத்தகத்தையும் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் எழுதிய பிறகு இதற்குரிய விழாவாக நான் எதையும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் இந்த புத்தகம் நம்முடைய தமிழ்நாட்டு கவர்னருடைய முன்னிலையில் வெளியீடு செய்யப்பட்டது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் வேண்டுகின்ற நண்பர்கள் எனக்கு எனது தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் புத்தகத்தினுடைய அந்த விலையை மட்டும் எனக்கு அனுப்பினால் நான் புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். ஆகவே இந்த காணொளியின் முக்கிய நோக்கமே நம்முடைய பரதகுலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் காணொளியை உங்கள் முன்னாலேயே சமர்ப்பித்திருக்கின்றேன். நீ அடுத்த காணொளிக்கு முன்னாலே நமது நண்பர்கள் எல்லாம், நமது இயக்க தலைவர்கள் எல்லாம், பரதகுலத்திலே பிரிவுகின்ற மற்ற பிரிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலையாவது ஒன்று சேர்ந்து ஒரு பல உறுப்பினர்களை பெறுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்று கூறி நாங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.